ஒரு தோல்வி வந்துட்டா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நஷ்டம் வந்துட்டா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நஷ்டம் வந்ததுக்கு எப்படிங்க ஆண்டவரை துதிக்கிறது? நஷ்டம் வந்து கடனுக்குள் ஆகாட்டா நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருப்பீங்களா? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும், அத கவனிங்க, சகலமும், all things are working together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இன்றைக்கு தோல்வி, இன்றைக்கு ஏமாற்றம், இன்றைக்கு நஷ்டம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு வெற்றியாயிருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும், முடிவு மேன்மையாக இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. All things are working together for good, those who love the Lord. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனுடைய அன்பு கோருகிற பிள்ளைக்கு ஒரு தோல்வி நடந்தா கூட அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது, முடிவு நன்மையா இருக்கும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நஷ்டத்தின் வழியா கடந்து போனா சோர்ந்து போயிடக்கூடாது, செத்து போயிடன்னு சொல்லக்கூடாது. அந்த நஷ்டத்தை ஆண்டவர் லாபமாய் மாற்ற போகிறார்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவமானம், நிந்தை, பரிகாசங்கள் வருது, எப்படி வாழுவது? இன்றைக்கு நிந்தை நெருக்கம், நாளைக்கு அதே மக்கள் மத்தியில நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். முடிவு நன்மையாய் இருக்க போகிறது. வேதத்தில் அப்படி ஆதாரம் இருக்குதா? வேதத்திலும் ஆதாரம் இருக்கிறது, இன்றைக்கு நடைமுறையிலும் ஆதாரம் இருக்கிறது. யோசேப்பு என்கிற வாலிபன், இந்த யோசேப்பு என்கிற வாலிபன் தன் வாலிப வயதில் அவங்க அப்பா பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர். அவங்க அப்பா தேவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாக்கோபு, பெரிய பணக்காரர், பெரிய குடும்பம், வசதி. இவனுடைய தாய் மரிச்சதுனால செல்லம் போல வளர்த்து வந்தார். அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. பிற்காலத்தில் அவன் எப்படி உயர்த்தப்பட்டிருப்பான் என்பதான தரிசனம், எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல தரிசனம் 17 வயதில் அவனுக்கு கிடைத்து விட்டார். அப்போ ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். பொறாமை கொண்ட அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வியாபாரிடத்தில் விற்றுட்டாங்க காசுக்கு. அந்த காலத்தில் மனிதர்களை அடிமையாய் வாங்குவது, விற்பது பழக்கத்தில் இருந்தது. அப்போ யோசேப்பை வித்துட்டாங்க சொந்த சகோதரர்கள். எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு ஒரு பெரிய பணக்காரன், அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி போத்திபார், அவனுடைய வீட்டில் வித்துட்டாங்க. யோசேப்பு பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலிருந்து இப்போ வந்து அடிமையாய் வந்திருக்கிறான். அடிமைக்கு கூலியே கிடையாது. அவனுக்கு நினைச்ச நேரம் ஏதாவது செய்யலாம் போல செய்ய முடியாது. அவன் விரும்பி எதையுமே செய்ய முடியாது. அடிமையாக்கப்பட்டு விட்டான். அப்போ யோசேப்பை நினைச்சிருப்பா, என்னடா இது, ஆண்டவர் நமக்கு பெரிய தரிசனம்லாம் கொடுத்தாரு, சொப்பனெல்லாம் கொடுத்தாரு, உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பெல்லாம் சொல்லி இருந்தார், இங்கே என்னடா அடிமையாக வந்திருக்கிறேனே. ஆனால் அதை கண்டு யோசேப்பு சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கிறார். அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறாரு. செய்யாத ஒரு குற்றம் யோசேப்பின் மீது சுமத்தப்படுகிறாரு. ஒரு பெண்ணின் மூலமாக அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் அனுப்பப்படுகிறார். சங்கிலிகளாலே கட்டப்படுகிறார். இரும்பு அறைக்குள்ளே அடைக்கப்படுகிறார். வாலிப வயசுல, வாழ்ந்திருக்க வேண்டிய வயசுல ஜெயிலுக்குள்ள. அப்ப யோசித்து பாருங்க, நன்மை நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்தேன், எல்லாம் மாறா நடக்கிறது. செய்யாத குற்றத்தை செய்ததா சொல்றாங்க. அநியாயமாய் சொந்த சகோதரர்கள் பகைச்சு என்னை விற்று போட்டுட்டாங்க, என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறார். அந்த ஜெயிலில் இருக்கும்போது எகிப்தின் ராஜா அவனுக்கு ஆள் கூட்டு அனுப்பி விடுறான். இப்படி ஒரு தேவ ஆவியை பெற்ற வாலிபனை நான் பார்த்ததில்லை, நீ தான் இந்த தேசத்தினுடைய பொறுப்பில் இருக்கணும், என் தேசத்தினுடைய காரியத்தில் பஞ்ச காலத்தில் உதவியா இருக்கணும்னு அதிகாரியாக உயர்த்தி விட்டான். எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாய் மாற்றப்பட்டு விட்டான். முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு உயர்வாக இருக்கும். யோசேப்பு உபத்திரவத்தின் மத்தியில போனார்.
முடிவு உயர்வு. ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு உபத்திரவம், வீட்டுக்குள்ள உபத்திரவம், வேதனை தான். பொறுத்து கொள்ளுங்க, முடிவு நன்மையா இருக்கும். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். சென்னையில் ஒரு பெரிய ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது ரொம்ப துக்கத்தோடு காணப்பட்டார். அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள என்னிடத்தில் வந்தார். என்ன விஷயம், ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க? இந்த ஆபீஸில் நான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், கடினமாக உழைச்சிருக்கிறேன், ஐ எம் ஏ சீனியர், இத்தனை வருஷம் நான் சீனியராக இருக்கிறேன், ப்ரமோஷனுக்காக நான் காத்திருந்தேன், அடுத்த ப்ரமோஷன் பதவி உயர்வு வரும்னு. ஆனால் அந்த நிர்வாகத்தில் கிறிஸ்தவங்கனாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் தான் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இவங்களுக்காக உழைச்சிருக்கிறேன், இப்போ வந்து ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம். ஏன் அப்படி செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு மேலே இருக்கிற அந்த ஆபீஸருக்கு கிறிஸ்தவனாலே பிடிக்கலை, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால என்னை கருமிக்கிட்டே இருக்கிறது, அதனால என்னை உயர விடக்கூடாதுன்னு பண்ணிட்டாரு. நாங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க நினச்சிட்டா யார் தடுக்க முடியும்? உங்கள் ஆஃபீஸரும் தடுக்க முடியாது, முதலாளியும் தடுக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஆமாம், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவர் மேல் தான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்குது, இதில் ஒரு நன்மை இருக்குது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எதுக்கு சோர்ந்து போகிறீங்க? இதில் என்ன நன்மை இருக்குது? எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுத்து வேறொரு ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு. இதில் என்ன நன்மை இருக்கு? தேவனுக்கு தான் ரகசியம் தெரியும். நீங்கள் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமாக நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. இதுக்குள்ள ஆண்டவர் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வசனத்தை விசுவாசிங்க. அவரால் ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. நீங்கள் கூட அப்படி தானே யோசிக்கிறீங்க. என்னடா இது, மாமியார் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா நன்மை இருக்குன்னு சொல்கிறீங்க, மருமகள் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நன்மை இருக்குன்றீங்க. மருமகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விரட்டின மருமகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுங்க, என்னை திட்டின மாமியாருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இதில் என்னையா நன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடிவில் விளங்கும், இப்ப தெரியாது. அல்லேலூயா. யோசேப்பே, நீ ஏன் ஜெயில இருக்கிற, எவனுக்கு ஏன் இந்த பாடு இப்ப தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல கர்த்தர் தேசத்துக்கு அதிகாரியா உயர்த்த போகிறார். நன்மைக்காகத்தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். எனக்கு நன்மைக்காகத்தான் ப்ரொமோஷன் கிடைக்கல, ஆண்டவரை ஸ்தோத்திரம் துதித்தார். சில நாள் தான் கழிந்தது, ஒரு 2-3 நாள் கழிந்தது. அவர் என்னை பார்க்க வந்தார். இப்ப சந்தோஷமா முகம் அலர்ச்சியோட, அந்த ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கல்ல, எங்க ஆபீஸ் வட இந்தியாவில் இருக்கு, அவனை தூக்கி அடிச்சுட்டாங்க வட இந்தியாவுக்கு போடா அப்படின்னு. ப்ரொமோஷன் கொடுத்து வட இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எனக்கு இங்கே தான் வீடு இருக்கு சென்னையில், என் மனைவிக்கு சென்னையில தான் வேலை, என் பிள்ளைங்க சென்னையில தான் படிக்கிறாங்க. எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தா என்னை தூக்கி வட இந்தியாவுக்கு அடிச்சிருப்பாங்க, என் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போயிருப்பேன். அதனால் நல்ல வேளை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொன்னார். பாருங்க, ஒரு நன்மை இருக்குதா? முதல்ல நமக்கு விளங்காது தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று. மறுபடியும் 2 மாசம் கழிச்சுது, மறுபடியும் வந்தார். நீங்க சொன்ன வசனத்துல இன்னொரு அற்புதம் நடந்திருக்கு, என்னதுன்னு கேட்டேன். இப்போ 2 மாசம் கழிச்சு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, ஆனா டிரான்ஸ்பர் பண்ணல, சென்னை ஆபீஸ்லயே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷனை தடுக்கிறாங்களா? நன்மை இருக்கும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாரோ தட்டி பறிக்கிறாங்களா? நன்மை நடக்க போகுது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆட்களை முறுமுறுக்காதங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தனை எடுக்க முடியாது, அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். ஒரு சமயம் ஒரு பெற்றோர், கணவன் மனைவி, தன் வாலிப மகளை கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப சோகமா வந்தாங்க. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். மகளுக்கு திருமணம்லாம் ஒழுங்கு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டோம், எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. இப்போ மாப்பிள்ளை வீட்டார் வந்து வேண்டான்றாங்க. எப்போ என்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சு, நம்ம கார்டு அடிக்கணும், கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திட்டாங்க. எப்படி இருக்கும்?
ஊரெல்லாம் கூப்பிட்டு என்கேஜ்மெண்ட் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து விருந்தெல்லாம் பண்ண பிறகு கல்யாணம் நின்று போச்சுன்னா எப்படி இருக்கும்? தாய் தகப்பனுக்கு ரொம்ப அவமானம். அந்த மகள் குனிந்து அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த மகள் எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இது எவ்வளோ பெரிய அவமானம், அது மாதிரி அவங்க துக்கப்பட்டு அழுகிறாங்க. இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது? நமக்கு வசனம் தான் சொல்ல தெரியும். நான் சொன்னேன், தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களாமா, எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அது எப்படி ஏற்றுக்கொள்கிறது? உங்களுக்கு வந்தால் தெரியும், அல்லையா சொல்லுவீங்களா அழுவீங்களான்னு. அப்போது அவங்களால அல்லையில சொல்ல முடியல. ஏன்னா மகளுடைய திருமணம் நின்று போச்சு. இது சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, கல்யாண தேதி அறிவிச்சாச்சு, இப்போ மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வேண்டான்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க, அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. இவ்வளவு நடந்த பிறகு திருமணம் நிற்குதுன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை பின்னால் வரக்கூடிய ஆபத்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஆண்டவரே, இந்த திருமணம் நின்று போனதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்கிறது? நன்மை நடக்கும். இப்போ தீமை, இப்போ நிந்தை, இப்போ அவமானம், இப்போ நெருக்கம், இப்போ கண்ணீர், முடிவு அதை யோசிங்க. நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சரி ஐயா, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், நன்மைக்காகத்தான் நீ ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி அப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் அடைஞ்சு நன்மை நடக்கும், நீங்கள் போங்க நீ ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சேன். ஒரு மாதம் கழித்து திருப்பி வந்தாங்க. இப்போ மலர்ந்த முகத்தோடு வந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த கல்யாணம் நின்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டார் இவ்வளோ நகை போடணும், இவ்வளோ பணம் தரணும்னு கேட்டிருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மகளுக்கு திருமணம் ஆகணுமேன்னு சொல்லி கடனை வாங்கி நகை போட்டுடுறோம், ரொக்கம் நீ கேட்குற தந்துடுறோன்னு எல்லாம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு கூட 10 பவுன் போடணும், அப்போ தான் கல்யாணம். அப்படி தான் நின்று போச்சு. நான் சொன்னேன், ஆரம்பத்திலே நகையும் பணத்து மேலே ஆசை வச்சுருக்கிறாங்க, உங்கள் பிள்ளை போய் நல்லா வாழாது. எப்போ நகை பணத்து மேலே குறியாக இருக்கிறான்னா அவன் பிள்ளைய வாழ விட மாட்டான். அந்த குடும்பமே உங்களுக்கு வேண்டான்னு சொன்னேன். அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். என்ன பிள்ளை இல்லை, திருமண காரியம் இல்லை, போயிட்டாங்க. இப்போ சந்தோஷமாக வந்தாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ஒரு மாப்பிள்ளை வீட்டார் வந்தாங்க, அந்த அம்மா வந்தாங்க, என் மகளை பார்த்தாங்க. எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்கள் மகள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஜெபம் பண்ணுற பிள்ளைன்னு நாங்கள் அறிந்தோம். எங்களுக்கு நகையும் வேண்டாம், பணமும் வேண்டாம், உங்கள் மகளை மட்டும் கொடுங்க. நன்மையாக முடிந்தது. அங்க பண பேய் இடத்துல போயிருந்த அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்கும். அது பண பேய், பைபிள் வச்சிருக்கிற பண பேய். நான் சொன்ன பார்த்தீங்களா, முடிவு நன்மையா இருக்கும் ஆண்டவர் சொன்னார். அந்த மகள் மட்டும் எங்களுக்கு வேணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை. அந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம். அதுதானே வாழ்க்கை, அதுக்கு தான் ஆசீர்வாதம், அதுக்கு தான் ஆண்டவர் தடை பண்ண அனுமதித்தார். நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறார். ஒரு தோல்வி வந்துட்டா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நஷ்டம் வந்துட்டா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நஷ்டம் வந்ததுக்கு எப்படிங்க ஆண்டவரை துதிக்கிறது? நஷ்டம் வந்து கடனுக்குள் ஆகாட்டா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்களா? உங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும், நீங்க ஆண்டவருக்குள்ள வரணும். நஷ்டம் வராட்டா நீ முழங்கால் போட மாட்ட. கடன் பிரச்சனை வராட்டா நீ ஆண்டவரை தேட மாட்ட. சகோதரி வந்து அழுதாங்க. அவங்கள எனக்கு தெரியுமா, அழுகுறாங்க. என் கணவர் குடிச்சிட்டு வந்து இப்படி பண்றாரியா அப்படி பண்றாரியா, அவர் நிம்மதியா இல்லையான்னு பயங்கர அழுக. இந்த மாதிரி ஆளுக்கு போய் எங்க அப்பா அம்மா கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு. அவங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் சொன்னேன், அப்பா அம்மாவெல்லாம் திட்டாதம்மா, இது நன்மை தான் உனக்கு. எது எப்படி அங்கே எனக்கு நன்மை? அந்த ஆள் குடிகாரனா இருக்கிறார், இப்படி இருக்கார். இப்போ நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஆமாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எப்போ ரட்சிக்கப்பட்ட? கல்யாணத்துக்கு முன்னாலே பின்னாலேயா? முன்னாலெல்லாம் ரட்சிக்கப்படல, சும்மா சர்ச்சுக்கு போக வருவேன். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எப்படி ரட்சிக்கப்பட்ட சொல்லு? உன் கணவர் குடிச்சிட்டு வந்து 4 அடி போட்ட உடனே
நீ முழங்கால் போட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்ச. ஒரு குடிகாரன் கையில மாட்டினாதான் இவன் ரட்சிக்கப்படுவா அப்படின்னு ஆண்டவர் செஞ்சிட்டார். உன்னை ரட்சித்த ஆண்டவர் கணவரை மாத்திருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீயே மாறிட்டிய, கணவரை மாத்திர மாட்டார் ஆண்டவர். அப்புறம் யோசிக்கிற, ஆமா இல்ல, ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி தான். எனக்கு மட்டும் இப்படி ஒரு கணவர் வராட்டா நான் ஆண்டவரே தேடி இருக்க மாட்டேன். அப்படி இருந்தேன் நான் நின்னேன். அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கணவர் வந்ததே ஆண்டவர் நன்மைக்கு செய்வதற்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தை இல்லைங்க, பரிகாசமா பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, அது கூட நன்மைக்கா? நன்மைக்கு தான். முடிவு நன்மையா இருக்கும். இன்னைக்கு நிந்திப்பாங்க, இன்னைக்கு பரிகாசிப்பாங்க, நாளைக்கு நீங்க 4 குழந்தையோட வந்து நிப்பீங்க. அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. கணவர் பணக்காரர், செல்வந்தர், கணவர் ஆறுதல் சொல்றார் அன்னாளுக்கு. 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு விசேஷம் இல்ல அன்னாளே, நான் தான் உன்னை நல்லா வச்சிருக்கேன்ல. அதில் அவள் சந்தோஷமா இருந்திருந்தால், பெண்ணினாள் இல்லாமல் இருந்திருந்தால் சாமுவேல் வந்திருக்க முடியாது. அந்த நிந்தை, அவமானம் தான் அவளை இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தை கொண்டு போனது. அழுதாள், ஜெபம் பண்ணினாள், ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். முடிவு நன்மையாயிருக்கும். அது ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களுடைய குடும்பத்தை உயர்த்த போகிறார். இன்றைக்கு சிறுமைப்பட்டு இருக்கலாம், முடிவு உயர்வு. கர்த்தர் உயர்த்துவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. முடிவு நன்மையா இருக்கும். முடிவு உயர்வு, முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். முடிவு இதுவரை கண்டராத ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், இனி அவ்வளவுதான், இனி ஒன்று செய்ய முடியாது, எல்லாம் மோசமாக நடக்குதுன்னு கலங்கி கொண்டிருந்தால், விசுவாசத்தோட ஆண்டவரே சகலமும் நன்மைக்குரிவா நடக்குது, முடிவு நன்மையாக இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகனோடு இந்த மகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏன் இந்த பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், தடைகள், அவமானங்கள், தீமைகள் எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்கலை, மோசமாய் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கலங்கி பயத்தோட வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாக இருக்கும், முடிவு உயர்வாக இருக்கும், முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும், முடிவு பலத்த ஒரு அற்புதமாக இருக்கும். காரியங்களை நன்மையாய் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகள் காரியத்தை ஆசீர்வதியும். எந்த காரியத்தில் பிள்ளைகள் தடுமாறிக்கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இந்த மாதத்தில் இந்த நன்மை நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் நன்மைக்கு ஏதுவாய் சகலமும் நடக்கிறது என்பதை விளங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் நன்மையாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை பிள்ளைகள் காணப்போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.